நண்பர்களே, இப்போ நம்ம ஓமன் வர்சஸ் இந்தியா சூப்பர் 4 இங்கிலாந்துல நடக்குது. சூப்பர் 4 முதல் ஆட்டம் கிடையாது. முதல் ஆட்டம் வந்து ஹாங்காங்கும் ஸ்ரீலங்கா நடந்துச்சு. அதுல வந்து ஹாங்காங் ஜெயிச்சு முதலிடத்தை வந்து விட்டது. ஹாங்காங் ஜெயிச்சு முதலிடத்தை வந்து விட்டதுங்க. முதலிடத்தை வந்து விட்டதுங்க. ஹாங்காங் ஜெயிச்சு முதலிடத்தை வந்து விட்ட முதலிடத்தை வந்து விட்டது. முதலிடத்தை ஜூம் காட்டுது. இது முதலிடத்தை வந்து விட்டதுங்க. கேமரா ஜூம் முதலிடத்தை வந்துட்டது. முதலிடத்தை பயங்கரமா இருக்காது. ஹாங்காங்கோட ரன் ரேட் பயங்கரமா இருக்கு. அதை விட இந்தியாவோட ரன் ரேட் பயங்கரமா இருக்குமா? எந்த குறியா இருக்கும். ஏன்னா இப்படிக்கு சூப்பர் 4ல ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓமன் கூட, செகண்ட் மேட்ச் ஸ்ரீலங்கா கூட, தேர்ட் மேட்ச் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்கிற டீம் ஹாங்காங், அவங்க கூட தேர்ட் மேட்ச். ஸோ தேர்ட் மேட்ச் இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா வந்து இது கிடைக்கும். அவங்க கேப் கிடைக்கும். அந்த கேப்ல ஓமனி தொகுச்சா அவங்க ஃபைனலுக்கு வருது உறுதி. இல்லைன்னா ஓமன் ஹாங்காங் தொகுச்சா ஹாங்காங் வந்து ஃபைனலுக்கு வருது கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா வந்து நம்மதி இருக்கு மேட்ச். இப்போதைக்கு ஹாங்காங்கும் ஓமனும் ஓரளவுக்கு பலமான டீம் தான் இருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏசியா கப்லயே பார்த்தீங்கன்னா 4 டீம் தான் பலமாங்க. ஒன்று இந்தியா, இன்னொன்று ஹாங்காங், இன்னொன்று ஓமன், இன்னொன்று ஸ்ரீலங்கா. இந்த 4 டீம் தான் பலமா இருக்குது. இந்த 4 டீம் தான் பலமா இருக்கு. மற்றபடி யாருமே பலமா இல்லைங்க. இங்க ஆப்கானிஸ்தானும் பலமா இல்ல, பங்களாதேஷும் பலமா இல்ல, யூஏயும் பலமா இல்ல, பாகிஸ்தானும் பலமாவே இல்லைங்க. யாருமே பலமா இல்லைங்க. நான் என்ன நினைச்சேன்னா சூப்பர் 4ல இந்தியா பாகிஸ்தான் வரும் அப்படின்னு நினைச்சேன். இந்தியா பாகிஸ்தான் வரும், பிளஸ் ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தான், இல்லைன்னா ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் அப்படி வரும்னு நினைச்சேன் நான். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவே தொகுச்சிட்டாங்க ஹாங்காங். ஏன்னா லீக் மேட்ச்ல 3க்கு 3 வெற்றி ஹாங்காங் 6 பாயிண்ட், ஸ்ரீலங்கா 4 பாயிண்ட் தான் இருக்கு. அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா ஏ குரூப்ல இந்தியா 3க்கு 3 வெற்றி, ஓமன் வந்து 2 பாயிண்ட் தான் ஓமன். பாகிஸ்தான் 2 பாயிண்ட் தான் வந்துச்சு. அதனால ரன் ரேட் இருந்தாலும் பாகிஸ்தான் 4 பாயிண்ட் தான் வந்துச்சு. 2 பாயிண்ட் தான் வந்துச்சு பாகிஸ்தானுக்கு. அதனால பாகிஸ்தான் வர முடியல. ஆனாலும் ட்ரை பண்ணாங்க, ஓரளவுக்கு ட்ரை பண்ணாங்க. பாகிஸ்தான் ஆனா அவங்கள முடியல. ஓமன்ல போலிங் போட்டு நல்ல பேட்டிங் போட்டு பயங்கரமா கலக்கி போட்டு வந்துச்சு ஓமன்.
அதனாலதான் இப்போ நான் அதனாலதான் சொல்றேன், இதுல இந்தியா, ஹாங்காங், ஓமன், அப்புறம் இந்தியா, ஹாங்காங், ஓமன், அப்புறம் இவங்க யாருன்னா ஸ்ரீலங்கா. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா பலமே இல்லைங்க. ஏன்னா ஹாங்காங் ரொம்ப தொட்டுச்சு, ஹாங்காங் ரொம்ப தொட்டு லாஸ்ட் பிளேஸ் இருக்கு. இப்போதைக்கு இந்தியா ஜெயிச்சா அது ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆயிடும். ஸோ இந்தியா ஜெயிச்சிச்சுல இந்த மேட்ச் அது ஃபர்ஸ்ட் பிளேஸ், ஹாங்காங் செகண்ட் பிளேஸ், ஓமன் தேர்ட் பிளேஸ் ஆயிடும். ஸோ இப்போதைக்கு வேணாமா ஹாங்காங் தேர்ட் பிளேஸ் போலாம். ஏன்னா ஹாங்காங்கும் ஓமனும் ஒரு மீடியம் டீம் இருக்காங்க, ஒரு நல்ல டீம் இருக்காங்க ஹாங்காங்கும் ஓமனும். அதனால இது பண்ணலாம். அதனால மேட்ச் டஃபா இருக்கலாம். அடுத்த மேட்ச் டஃபா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பாத்தீங்கன்னா இந்தியா குரூப்ல இருக்கிற ஓமன், யூஇ இந்த ரெண்டு டீமுமே அசோசியேஷன் டீம், அதாவது அசோசியேஷன் டீம். இந்த ரெண்டு டீமுமே அசோசியேஷன் டீம். ஆனா குரூப்ல இருக்கிற ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா இந்த 3 பேரும் ஸ்ரீலங்கா அசோசியேஷன் டீம். இது இன்டர்நேஷனல் டீம். இன்டர்நேஷனல் டீமா இவங்க இன்டர்நேஷனல் டீம் தான். யாரு? பங்களாதேஷும் ஆப்கானிஸ்தானும் இன்டர்நேஷனல் டீம் தான். ஏன்னா வேர்ல்டு கப்புக்கும் வந்தாங்க, அதே மாதிரி T20 வேர்ல்டு கப்புக்கும் வந்தாங்க, 50 வேர்ல்டு கப்புக்கும் வந்தாங்க, அதே மாதிரி டெஸ்ட்லயும் வராங்க. அதனால இது ஒரு பலமாய்ந்த டீம் தான். பீகுட்ல இருக்கிற எல்லாமே பலமாய்ந்த டீம். அதே ஹாங்காங் தொக்கச்சி வந்துருக்குன்னா ஹாங்காங் எவ்வளோ இது இருக்கும், ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கைய யாரு உடைப்பாங்க? அதுதான் கேள்வி இப்போதைக்கு.